வாங்க கிரிஜா, உங்களுக்காக தான் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே படிச்சுதான் எனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறீங்களா? நோ நோ நோ, சில இம்பார்ட்டன்ட் குறிப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன டாக்டர், நேத்தே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்க, ஒண்ணுத்தையுமே காணோம். நேத்து ராத்திரி டான் டான் மணி 12 அடிச்ச உடனே நீங்க தூக்கத்துல எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சீங்க. நான் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப இவ்வளவு அழகா இருக்கிற நீங்க அப்ப மோகினி பிசாஸ் மாதிரியே இருந்தீங்க. பிசாசு மாதிரி இருந்தீங்க. என் நிலைமைய பாத்தீங்களா டாக்டர்? எனக்கு ஏதாவது மருந்து கொடுத்து சாவடிச்சிருங்க டாக்டர். டோன்ட் வரி, நான் உங்களை கூடிய சீக்கிரம் குணப்படுத்துறேன். ஆனா நான் கேட்கிற சில கேள்விகளுக்கு நீங்க ஒளிவு மறைவெல்லாம் பதில் சொல்லணும். உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல ஏதோ ஒரு ஏக்கம் இருக்கு. ஏன்னா நேத்து ராத்திரி பீச்சுக்கு போன நீங்க பாட ஆரம்பிச்சீங்க. அந்த பாட்டுக்கு பதிலே எதிர்பார்த்தீங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்ப நீங்க யாரையாச்சும் காதலிக்கிறீங்களா? ஆமா டாக்டர், ஆனா அது ஒரு கற்பனை உருவம். கற்பனை உருவமா? என் வயசுள்ள எல்லா பொண்ணுங்களுக்குமே தனக்கு வரப்போற புருஷன் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு கற்பனை இருக்கும். நானும் அந்த மாதிரியே என் மனசுக்குள்ள ஒரு உருவத்தை கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். நாளாக நாளாக அந்த கற்பனை உருவத்தையே நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த கற்பனை உருவம் யார் மாதிரி இருக்கும்? உங்களை மாதிரியே இருக்கும், ஆனா உங்களை விட அழகாவே இருக்கும். சரி சரி, நேத்து நீங்க பாடின பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?